ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னா என்ன, எதனால் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்வெஸ்டர் வாரன் பஃபெட்டே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்க்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இண்டெக்ஸ் ஃபண்டோட அட்வான்டேஜஸ் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணலாம், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னால் என்ன, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இண்டெக்ஸுன்றது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் கம்பெனிஸ், அதாவது டாப் கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸோட க்ரோத்தை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த எக்கானமியோட, அதாவது அந்த கண்ட்ரியோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ அந்த கண்ட்ரியோட இண்டெக்ஸ், ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்தியாவில் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டுருக்கு, இந்தியா க்ரோ ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயினான இண்டெக்ஸ் இருக்குது, என்எஸ்சி அப்புறம் பிஎஸ்சி. என்எஸ்சினா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சிங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்டட் ஆகிருக்கு. பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்எஸ்சிலேருந்து எக்ஸாம்பிள் எடுப்போம். என்எஸ்சியில் 2000 கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, 2000 கம்பெனிஸில் இருக்க டாப் 50 கம்பெனிஸ் எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்தும் எல்லா செக்டாரிலேருந்தும் கலெக்ட் பண்ணி போட்டது தான் நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா டாப் 50 கம்பெனிஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் டாப் 30 கம்பெனிஸ்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஏன் டாப் 50 கம்பெனிஸை மட்டும் வச்சுருக்காங்கன்னு சொல்லி. இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாப் 50 லார்ஜ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்தும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதுக்கு கீழே இருக்க மிட் கேப் அப்புறம் ஸ்மால் கேப் கம்பெனிஸோ பர்ஃபார்ம் ஆகுன்றது தான் இதோட லாஜிக்குன்னு சொல்லலாம். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்னென்னு பார்ப்போம். உங்களுக்கு இப்போ இண்டெக்ஸ்னால் தெரிஞ்சிருச்சு. இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை நடத்துகிற ஒரு சில பேங்க்ஸ் அப்புறம் ஒரு சில இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்டேருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சில பேங்க்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்டேருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி இண்டெக்ஸ் ஃபண்டுன்ற பேரில் இண்டெக்ஸில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 எடுத்துக்கலாம். நிறைய பார்த்துருப்பீங்க நீங்களே. நிஃப்டி 50னா நிஃப்டியில் இருக்க டாப் 50 கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா அவங்களே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் காசை அவங்க இன்வெஸ்ட் பண்ணி தரதுனால நீங்கள் அதுக்கு ரொம்ப கம்மியான கமிஷன் தர வேண்டியது இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம், எனக்கே அந்த டாப் 50 கம்பெனிஸ் என்னன்ட்டு கூகுளில் போட்டாலே தெரிஞ்சிடும், நானே போய்ட்டு அந்த டாப் 50 கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. எதனால் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லி இவங்ககிட்ட போய் உங்களுக்கு ஒரு கமிஷன் தரோன்னா, நமக்கு ஒரு கம்பெனியோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்தியாவில் டாப் 50 பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட டாப் 50 பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் இருக்கலாம். இப்போ லைக் ரிலையன்ஸு, டாடா ஸ்டீல் அந்த மாதிரி இருக்குன்னா, இப்போது ரிலையன்ஸோட வெயிட்டேஜ் எவ்வளோ, இப்போ ரிலையன்ஸில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் மூவ் ஆச்சுன்னா நிஃப்டி எவ்வளோ பர்சன்டேஜ் மூவ் ஆகுன்ற வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது. ரிலையன்ஸ் வந்து 5% வெயிட்டேஜ் வச்சிருக்கா, 10% வெயிட்டேஜ் வச்சிருக்கான்ட்டு நமக்கு தெரியாது. இது பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுற மேனேஜர்ஸ்க்கு தெரியும். உங்கள் காசை வச்சு அவங்க டைவர்சிஃபைடாக வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. இப்போது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்க்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் மக்கள்கிட்ட இருந்து தான் பணத்தை கலெக்ட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, வேறு எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கண்ட்ரி க்ரோ ஆச்சுன்னா உங்கள் மணியும் க்ரோ ஆகும், கண்ட்ரி கீழே போச்சுன்னா உங்கள் மணியும் கீழே போகும். அது அவ்வளோதான் இண்டெக்ஸ் ஃபண்ட், பெருசாக மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை லைக் வாங்குறது விற்கிறதுன்ட்டு அவங்க ஸ்பெசிஃபிக் கோலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்குன்னு இருக்க ரெப்புடேஷன் இருக்கும் இல்லையா. வருஷம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தருதுன்னு சொல்லி அந்த ரெப்புடேஷனுக்காக அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க உங்கள் மணியை. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். அதே போல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகம், ஏன்னா அவங்க ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுவே இண்டெக்ஸ் ஃபண்டுனா உங்கள் காசை போட்டாங்கன்னா அதோட முடிஞ்சு அவங்க வேலை. நீங்கள் காசு எடுக்கும்போது அதுக்கான கமிஷனை மட்டும்தான் வாங்கிப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே போல் இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ண போல கொஞ்சம் ரிஸ்க்கும் கம்மி. ஸோ இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டோட அட்வான்டேஜஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணையில் இண்டெக்ஸ் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இதனால தான் பார்த்தீங்கன்னா இது பாப்புலராகவும் இருக்குது. நம்பர் 2 டைவர்சிஃபிகேஷன். இப்போ நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுற பணம் பார்த்தீங்கன்னா 50 கம்பெனிஸில் டைவர்சிஃபை ஆகி இன்வெஸ்ட் பண்ணப்படுது. நீங்கள் 500 போட்டிங்கன்னா 500 50 கம்பெனிக்கும் பிரித்து அதோட வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த 50 கம்பெனிஸும் லார்ஜ் கேப் கம்பெனிஸ். ஸோ ரிஸ்க் ரொம்பவே கம்மி. அதே போல் உங்கள் மணியும் டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் ஆகிறதுனால எந்த கம்பெனி பூம் ஆனாலும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லாயிருக்கும். நம்பர் 3
கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ். லாங் ரனில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் பார்த்தீங்கன்னா திடீர்னு பயங்கர ரிட்டர்ன்ஸ் தரலாம், 1 இயர் பார்த்தீங்கன்னா லாஸில் இருக்கலாம், ஒரு சில கம்பெனிஸ் தவறான டிசிஷன் எடுத்ததுனால அந்த லாஸ் இருக்கலாம். இதுவே இண்டெக்ஸ் ஃபண்ட்னா அப்படி கிடையாது. கண்ட்ரி க்ரோ ஆச்சுன்னா இதுவும் க்ரோ ஆக போகுது, கண்ட்ரி லூஸ் பண்ணுச்சுன்னா இதுவும் லூஸ் பண்ண போகுது. உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக கடைசி 20 வருஷத்தோட நிஃப்டியோட டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா 12% ரிட்டர்ன் தந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்னே சொல்லலாம். நம்பர் 4, ஈஸி டு இன்வெஸ்ட். இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஒரு broker அக்கௌண்ட் மட்டும்தான் தேவை, அதாவது டிமெட் அக்கௌண்ட். அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 500 ருபீஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்பர் 5, டிரான்ஸ்பரன்சி. ஸோ உங்கள் காசு எந்த ஸ்டாக்குக்கு போயிட்டுருக்கு, எந்த ஸ்பெசிஃபிக்கான இண்டெக்ஸுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயில்டாக எல்லாமே உங்களுக்கு அந்த ஆப்லேயே தெரிஞ்சிடும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் காசை வச்சு ஏமாற்றவும் முடியாது, வேறு ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்டும் பண்ண முடியாது. அடுத்து இண்டெக்ஸ் ஃபண்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். நம்பர் 1, லிமிட்டட் அப்சைட் பொட்டென்ஷியல். இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸை மட்டும் டார்கெட் பண்ணுறதுனால பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கான பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு ஆக்டிவ்லி மேனேஜ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லலாம். நம்பர் 2, நோ ஃப்ளெக்சிபிலிட்டி. இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ்குள்ளே இருக்க ஸ்டாக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால வெளியே ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்டாக்ஸை அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவங்க மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நம்பர் 3, மார்க்கெட் வாலிட்டிலிட்டி. இண்டெக்ஸ் ஃபண்ட் என்ன தான் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் தந்திருந்தாலும் ஹிஸ்ட்ரியில் ஷார்ட் டேர்மில் லாஸஸும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் தரும். நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். ஒரு கண்ட்ரி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைசஸ்லேயே இருந்து நிறைய கண்ட்ரி இருந்திருக்கு. 2008 க்ரைசஸை கூட எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் காசு எடுக்க போகிறேன்னு சொல்லி இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிங்கன்னா 3 வருஷமும் அந்த கண்ட்ரியோ இல்லை அந்த இண்டெக்ஸோ பார்த்தீங்கன்னா லாஸில் இருந்துச்சுன்னா உங்கள் மணியோ லாஸ் ஆக தான் போகுது. ஸோ லாங் டேர்முக்கு மட்டும் இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் அண்ட் சப்ஸ்கிரைப் பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணலாம், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரை பாய்.